கம் டு டூட்டிஸ் வேர்ல்ட். சப்பாத்தி, ரைஸ், இட்லி, தோசை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் சுண்டல் குழம்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு வானலியில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 3 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு ரஃப்பாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை 3 பீஸாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே சேர்த்து வணக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே இப்போ நம்ம ஹோல் ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சமாக தான் குழம்பு வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆனியனுக்கு தகுந்த மாதிரி ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குழம்போட அளவை பொறுத்து இந்த மசாலா கூட்டியோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா நம்ம கண்ணாடி பதத்துக்கு வணக்கி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம வணக்கிறோமோ அந்த அளவுக்கு குழம்பு பச்சை வாசம் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா நான் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு சின்ன டிப்பாகவே எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த டைப் ஆஃப் குழம்பு வச்சிங்கனாலும் அரைச்சி வைக்கும் போது இந்த மாதிரி ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தாளிப்பில் ஆட் பண்ணுற கருவேப்பிலை மேக்ஸிமம் எடுத்து வச்சுருவோம். இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நமக்கே தெரியாமல் அந்த கருவேப்பிலையோட எல்லா ஒரு சத்தும் நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க எல்லா குழம்புலேயுமே. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு தக்காளி பழம் மீடியம் சைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா சுருண்டு வர அளவுக்கு வணக்கிக்கோங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு குழம்பு நிறையா வேணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலையும் 2 பத்து தேங்காயும் வச்சு அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி கம்மியான குவான்டிட்டியில் பண்ணுறதுனால அது ரெண்டையுமே வச்சு செய்யலை. நீங்கள் நிறையா பண்ணும்போது ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை சுண்டலை குக்கரில் 7 விசில் விட்டு எடுத்திருக்கேன். நான் ஹை ஃப்ளேமில் வச்சு 7 விசில் விட்டுருக்கேன். இன்கேஸ் நீங்கள் மீடியம் ஆர் லோவில் வைக்கும் போது விசில் அளவு முன்ன பின்ன குறைச்சிக்கோங்க. வெள்ளை சுண்டலை பக்குவமாக எடுங்க. ஏன்னா கருப்பு சுண்டல் நீங்கள் எவ்வளோ விசில் விட்டிங்கனாலும் அவ்வளோ சீக்கிரம் கலண்டு போகாது. பட் ஒயிட் பார்த்திங்க அப்படின்னா தோல் தனியாக கலண்டு ஒரு மாதிரி கூழ் மாதிரி ஆகிடும். ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 ஸ்பூன் கடுகு வெடித்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா அரைச்சது பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஆயிலில் ஆட் பண்ணும்போது தெறிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆயிலில் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் வெங்காயம் கூட தாளிப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்ந்து கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணியை ஒரே டைம்லேயே கூட்டி வச்சுருங்க. எப்பயுமே ஃபஸ்ட்லேயே கொதித்து தண்ணி வரும்போது நல்லாயிருக்கும். கடைசியில் கெட்டியாக இருக்குது பத்தில் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் கொஞ்சம் ராவாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான மசால் பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலாவும், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கறி மசால் இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த கறி மசால் கரம் மசாலா ஆட் பண்ணும்போது இந்த சுண்டல் குழம்பு கிட்டத்தட்ட உங்களுக்கு நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல். குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். ஸோ அதனால் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதித்து சுண்டும் போது அதோடய பச்சை வாசம் இல்லாமல் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ எல்லா தண்ணியும் ஆட் பண்ணியாச்சு. குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது நல்ல ஒரு கொதி வரத்துக்காக வெயிட் பண்ணலாம். இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ நல்ல குழம்பு கொதித்து வரும்போது நம்ம சுண்டல் ஆட் பண்ணால் மட்டும் போதுமானது. நீங்கள் கண்டிப்பாக இந்த குழம்பு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மார்னிங் வச்சிங்கன்னா மார்னிங் இட்லி தோசைக்கும் சரி, லஞ்ச் ரைஸ்க்கும், நைட் சப்பாத்திக்கும் 3 வேளைக்கும் சேர்த்து இந்த குழம்பு நல்ல மேட்ச் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது கொதி வர வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கும் போதே சுண்டல் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்த சுண்டல் தான் அப்படின்னாலும் ரொம்ப லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறதை விட கொதி வரும்போதே சேர்த்து அதோடு கொதிக்கும் போது அந்த சுண்டல்லையுமே பார்த்திங்கன்னா அந்த மசால் உப்பு காரம் எல்லாமே பிடிக்கும். ஆல்ரெடி உப்பு போட்டு தான் சுண்டல் வேக வச்சுருக்கோம். ஸோ குழம்புல மசாலுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணுங்கள். கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா திரும்பவும் நான் மூடி வச்சுக்கிறேன். நல்லா சுண்டலும் சேர்ந்து அந்த குழம்புல கொதித்து வரட்டும். நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா எண்ணெயெல்லாம் சைடில் சேர்ந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா சீசனிங் எல்லாமே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இறக்கி சர்வ் பண்ணிக்கோங்க.
சூப்பரான சுண்டல் குழம்பு தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.